நண்பா இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறீங்க நண்பா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 6 months ஆயிரும். அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஜஸ்ட்டு இதில் என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குங்கிறது நான் வந்து சொல்லித்தரேன். எனக்கு கொடுத்துருக்க அப்டேட் படி நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் இது வரைக்கும் செக் பண்ணி பார்க்கல நண்பா. உங்களுக்கு உடனடியாக நான் அப்லோட் பண்ணணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்திற்காக தான் நான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். செட்டிங்ஸ் போய்க்கோங்க, பார்த்துக்கோங்க. அபவுட் சிஸ்டம், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆண்ட்ராய்டு ஓ. நண்பா எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அப்டேட்ஸ் படி பார்க்கும்போது இவங்க வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 7.0 எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகும். அந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவதற்காக வந்து அந்த பேக்ரவுண்டில் ரன் ஆகியிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாமே இது வந்து மேனேஜ் பண்ணிக்கும். இதனால் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட பேட்ரியோட லைஃப் டைம் அதிகரிக்கும், டபுள் மடங்கு வந்து அதிகரிக்கும் நண்பா. அதுக்கப்புறம் இன்னொரு சேஞ்சஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நோட்டிஃபிகேஷன் நிறைய சேஞ்சஸ், அதோட ப்ரியாரிட்டி வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ப்ரியாரிட்டி இந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு பிரத்யேகமான ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் ஐகான்ஸ், இது வந்து டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஐக்கானோட ஷேப் வந்து அதில் மாறிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பிஐபிங்கிறது பிக்சர் இன் பிக்சருங்கிற ஒரு ஆப்ஷன். இது வந்து ஆண்ட்ராய்டு டிவியில் மட்டும்தான் இந்த ஃபியூச்சர் வந்து அவைலபிளாக இருக்கிறது. இந்த ஃபியூச்சர் வந்து இப்போதைக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஓயிலேயும் வந்து வழங்கியிருக்காங்க நண்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எல்டாக் கோடிக்கு வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து ஹை டெஃபினிஷன் ஆடியோ வந்து உணர முடியும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் ஒரு நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை நண்பா, அதுவும் இல்லாமல் வந்து இவங்க வந்து குரோம் ஓஎஸுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் குரோம் ஓஎஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி பூட் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோ பார்த்துக்கோங்க, இல்லைனா அந்த கார்ட்ஸில் கூட அந்த வீடியோ நான் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ் ஆகும். நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. இன்னும் வந்து நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு வந்து ஓப்பனாக சொல்லலை நண்பா. நான் இந்த வந்து இன்னும் ஃபைனல் வந்து ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சேஞ்சஸ் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் ஒரு வீடியோ தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வந்து உணர்ந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன எல்லாம் ஆப்ஷன்ஸ் வரும்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் கெர்னலில் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம் நண்பா. கெர்னல் நண்பா கெர்னல்லையும் ஒரு சில சேஞ்சஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களோட இந்த ஓஎஸோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த ஓஎஸ்க்காக எல்லாருமே வெயிட் பண்ணிப்போம். நம்மளோட சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய முன்கூட்டியே நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நண்பா. இதோட ஓஎஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஓஎஸை வந்து உங்களுடைய ஃபோனில் வந்து இப்போதைக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திப்போம். அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.